Okay. So so far நம்ம பார்த்ததுல you are clear, right? You don't have any doubts இருக்கா? Like so far நம்ம பார்த்ததுல. So I'll take okay. So நம்ம where we left, right? நம்ம கடைசியா MySQL WordPress and MySQL deployment பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஜென்கின்ஸ் சிஐசிடி பார்த்தோம். லைக் எப்படி ஒரு ஜென்கின்ஸோட இமேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். லைக் ஆக்சுவல் ஜென்கின்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வில் சி, ரைட்? ஓகே. ஸோ ஃபார் தட் வி ஹவ் டு கோ டு டாக்கர் ஆப். ஸோ வி நீட் ஜென்கின்ஸோட இமேஜ் வேணும் நமக்கு. ஸோ வி we always need official image, right? Whether or you can go with a verified publisher. So whichever you require, you can go that. So I'll take official image. பிரமோத், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல கூட நம்ம இந்த மாரி தான் டாக்கர் ஹப்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோமா? இல்ல ஏதாவது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நம்மளுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்குமா? இல்ல. எப்படி பண்ணுவாங்கன்னா, டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா, டாக்கர் அப் தான் லைக் இட் ரெஃபர் பண்ணும். ஓகே. இமேஜஸ் மட்டும் தான் நம்ம எடுப்போமே தவிர, இப்ப நம்ம ஜென்கின்ஸ் எடுக்கிறோம்ல, லைக் இதே மாரி ஒரு ப்ரீ பேக்கேஜ்டு திங்கே நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு பேஸ் இமேஜ் மட்டும் எடுத்துப்போம். பேஸ் இமேஜ் கன்சிடர் லைக் உபுண்டு எடுத்துப்போம். உபுண்டு இருக்குல்ல. ஸோ வி டுக் ஓகே. உபுண்டு. இந்த உபுண்டுல வி 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 டூ கஸ்டமைசேஷன். கஸ்டமா நம்மளுக்கு ஏத்த மாரி, நம்மளுக்கு என்ன ரெக்வயர்டோ அத ஏத்திட்டு அத தான் பேக்கேஜ் பண்ணுவோம். ஸோ அத டாக்கர் ஃபைல் வரும்போது நான் சொல்றேன். லைக் எப்படி ஒரு இமேஜ ஓகே. கஸ்டம் பண்ணி, அந்த இமேஜ எப்படி ஒரு டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணணும். இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் யூசிங் டாக்கர் ஹப், அமேசான்ல ஈசிஆர் யூஸ் பண்றீங்களா? எப்படி ஈசிஆர்ல புஷ் பண்றோம் அந்த இமேஜ. அங்கருந்து அப்புறம் எப்படி புல் பண்றோம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். மோஸ்ட்டா வி வோன்ட் யூஸ் டாக்கர் அப் டு ஸ்டோர் அவர் இமேஜஸ். வி இதர் யூஸ் ஈசிஆர் ஆர் நெக்ஸஸ். நெக்ஸஸ்ல எங்களோட ரெப்போலே நாங்க வில் புஷ் அவர் இமேஜஸ் தேர். இஃப் யூ வாண்ட் வி கேன் புல் இட் ஃப்ரம் தேர். அங்க இருந்து புல் பண்ணிப்போம் நாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வெறும் டாக்கரைஸ்டு வச்சே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் லைக் வி ஆர் கோயிங் வித் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ ஐ எம் டேக்கிங் ஜென்கின்ஸ். ஸோ இட் ஆஸ்கிங் அஸ் டு யூஸ் டாக்கர் புல் ஜென்கின்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம புல் இமேஜை புல் பண்ணிக்கலாம். இல்லைனா வி கேன் டைரக்ட்லி ரன். ஸோ வி ஹவ் டு கிவ் எல்டிஎஸ். Not found. So yeah, we have to use this. This image has been for over 2 years. Maintain இதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இமேஜ் நேம்ல. ஸோ we use this image name. Docker full. Before that, I'll show you I don't have any images. I don't have any images. Control. Okay. So I'll Docker full. It asks me to use. It asks me to use Jenkins. Sorry, LL இல்ல. Docker images.
யா நம்ம கிட்ட நம்மளோட இமேஜ் இருக்கு. இமேஜ் சைஸ் இஸ் 470 MB. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிட்ட இமேஜ் இருக்கு. We don't have uh, any container it's running. ஓகேவா? This is old one. Ignore this. Uh, so this is old one. Okay. இப்போ நம்மளோட இமேஜை நம்ம ரன் பண்ணுவோம். லைக் டாக்கர் get the name. Okay. Command would be docker run -d -it. I'll give my name as Jenkins. Then we know like port 8080, right? Default pathina 8080, right? So I'm mapping 8080 with container port 8080 in the port. Okay. Okay. Port 8080. Uh, then we'll have to give the image name, right? So image name would be Jenkins/Jenkins. Also, we have to specify இங்க LTS கொடுத்திருக்காங்களா tag. In case of it is latest னா நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. So this seems to be LTS, right? So other than latest, வேற எந்த tag நம்ம யூஸ் பண்ணாலும் we have to mention in the image name. So I'm just giving it and running. I got. So I'll see docker ps status of my container பார்க்கிறேன். See, mine is up and running. It's running on port 8080. Let me see if I able to log into that. I'll give 8080. ஓகே. நம்மளுக்கு இனிஷியல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹோம் இந்த பாஸ்வேர்ட் நான் எப்படி போய் பார்க்கணும்னா, யூ கேன் யூஸ் 2 திங்ஸ். யூ கேன் யூஸ் டாக்கர் லாக்ஸ். டாக்கர் லாக்ஸ், container ID or image name. Like container name or you can use anyone. Like I can use container ID or you can use image name. நம்ம image name Jenkins கொடுத்தோம்ல, you can give that too. See, if you put docker logs அந்த இமேஜோட நேம் கொடுத்தீங்கன்னா யூ கேன் see the logs கண்டெய்னர்ல என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ we initially when we set up Jenkins, right, we will have mm, we'll have say like we'll are able to see the admin password, right? If you see in the console, right, console pathina we could see, so you can use that. Otherwise if I want to use so I'm setting up. Before that I'll copy this path. So sometimes இப்போ லாக்ல வந்து லைக் லாக் ஃப்ளோ ஆகுது இந்த பழைய லாக் லைக் we can't do it, right? We can go inside the container and we can check. So you know, right, நான் சொன்னல லைக் docker exec -it the container name, or container ID, anyone, anything, anyone, it works. Okay. Then I need to use bash shell. Bash கொடுத்தோம்னா I'm inside the container and we can go and see the path where it was. So I have to use cat, right? Sure. See, I can get the password here. எனக்கு லாகினே ஆக தேவையில்ல. எனக்கு I don't want to log in into the container itself, but I want to get password na. You can pass it. You can pass it with the in the Docker exec itself. Exec -it -it and the name of the container. Let me remove. Okay. Name of the container. Then என்ன command use பண்ண போறேன். So I'll be using cat to get this. Now for single file I don't want to log into that particular அந்த கண்டெய்னருக்குள்ள நான் உள்ள போய் நான் பார்க்க தேவையில்ல. I want to see the password in the in my same docker host itself. Now you can pass this like என்ன ஃபைல் வேணுமோ என்ன பார்த்து உங்களுக்கு தெரியும்னா you can go there and you can see. இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a நார்மல் ஒரு கண்டெய்னர் தான். லைக் we are installing and in case if the container get restartedோ இல்ல deleted what will happen, right? நம்மளோட data will loss. So இத அவாய்ட் பண்றதுக்கு will be further sessionsல will be attaching a volume to this container. ஒரு வால்யூம் அட்டாச் பண்ணிட்டாலும் in case docker வந்து
சர்வீசஸ் ஃபெயில் ஆட்டாலோ, இல்ல ரீஸ்டார்ட் ஆயி ஃபர்ஸ்ட்லேருந்து செட்டப் பண்ணாலோ, இட் வில் யூஸ் த வால்யூம். வால்யூம்ல என்ன இருக்கோ, ஸோ வி கேன் யூஸ் ஃப்ரம் தேர். அட்மின் I'll give 1, 2, 3. I'll give my name. So I'll skip no it. It's a temporary, right? So, like as usual, நம்ம நார்மலா ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணுவோமோ, we can use it. Uh, so I'll if you have something right, if you want to do right, like what are the things that you have right, we can do. Even நம்ம இருக்கல இத you took this right. With this help of you can like நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் பண்ணும்போது 2, 3 சர்வர்ஸ் நம்ம ட்ரை டு அட்டாச் பண்ணோம் ரைட்டா. ஸோ யூ கேன் டூ வித் திஸ் ஆல்சோ லைக் வித் கண்டெய்னர் ஆல்சோ. யூ கேன் ரன் a மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். ஒரு 3 ஜென்கின்ஸ் கண்டெய்னர் யூ கேன் ஸ்பின் அப் ஆர் ஸ்பின் அப் பண்ணிட்டு யூ கேன் டூ. ஸோ இதை எப்படி பாஸ்வேர்ட் அத்தென்டிகேட் பண்ணுவீங்கன்னா we will put keys right. ஃபார் தட் கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். எப்படி ஒரு கீ ஜென் பண்ணுவோன்ட்டு ஒரு கீ ஜென்ரேஷன் பண்ணி எந்த பிளேஸ்ல நம்ம அத்தென்டிகேட் பண்ணி வில் யூஸ் இட் ரைட். இஃப் யூ ரிமெம்பர் லைக் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் செஷன் செகண்ட் டே ஆஃப் கிளாஸஸ் வந்து ஒரு கீஸை ஜென்ரேட் பண்ணி ஹவு வி கேன் அத்தென்டிகேட் பப்ளிக் கீ எப்படி இன்னொரு பிசில லைக் இன்னொரு சிஸ்டம்ல கொடுத்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் பிரைவேட் கீ எப்படி நம்ம லாக்இன் பண்றது. ஐ டீச் யூ. கோ பேக் தேர் அண்ட் சி. Try to create a master and slave architecture in using Docker containers. That would be a good practice for you also, like how you can play with the different containers, right? So you can play with that. Okay, try that. So take that as also assignment with the Docker containers. Spin up 2 or 3 containers. Main consider Jenkins image on the main container இருக்கட்டும். Like others பார்த்தீங்கன்னா other to take is let us say Ubuntu containers and try to generate a key and copy that key to that particular places and see whether you can able to do a master and slave architecture in Docker. Okay, you got my point, right? Yeah, Pramod. Hello. Yes, Pramod. Okay. Or you take that as a assignment, so it will பிரமோத் be இன்னொரு வாட்டி easy to. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரமோத். நம்ம ஜென்கின்ஸ்ல மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் பார்த்தோம் கரெக்டா. எப்படி ஒரு நோட வந்து ஸ்லேவா ஆட் பண்றது, இட் மீன்ஸ் ஒர்க்கர் நோட ஆட் பண்றது மாஸ்டர் நோடுக்கு பார்த்தோம்ல கரெக்டா. யூ ஆமா ரிமெம்பர்? ஆமா ஆமா. அதே போல ட்ரை டு ரன் இன் டாக்கர். டாக்கர்ல யூ டேக் திஸ் ஜென்கின்ஸ் ஆஸ் என் மெயின் இமேஜ் மாஸ்டர் அண்ட் ஆல்சோ கிரியேட் 1 or 2 மல்டிபிள் ஜென்கின்ஸ் லைக் உபுண்டு இமேஜ், உபுண்டுவோ இல்ல லினக்ஸ் இமேஜோ யூ கிரியேட் அடிஷனல் 2 or 3 கண்டெய்னர்ஸ். அந்த கண்டெய்னர்ஸை வந்து யூ ஆட் இட் ஆஸ் எ ஸ்லேவ் டு ஜென்கின்ஸோட கண்டெய்னருக்கு ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்படி பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷனுக்கு வந்து கோ இன்சைட் டு ஜென்கின்ஸ், ஜென்ரேட் a key, அந்த கீயை வந்து காப்பி பண்ணி புட் இட் இன் both other containers, Ubuntu containers, post பண்ணிட்டு like try to see whether you can able to talk to them or not. So what required for a node to be configured, right? IP address. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி IP address பார்க்கணும்ட்டு in Dockerல. Let me it is getting reloaded. Let it reload. So you know that Docker will give a private IP address, right? With range will starting from 172, right? So doc sudo su hyphen. So if you want to know the IP address of the containers, right? Docker inspect, right? Correct. I'm adding Docker inspect and container name. So I'm having one container, right? Inspect. If you see there, you will get IP address. Or if you want to see, I think we can use grep also here. Grep -b networks.
Yeah, if you want to see, right, you can get it like IP address. See, you can get that IP address. Okay, wa? You can use grep also. Why I use I, right? It is case sensitive. So basics, if we are good in basics, right, like further session will be easy to understand. So try பண்ணுங்க. Like you get your hands dirty, like Saturday and Sunday you have a time. Try to do that. If you have any issues, I'll help you out there. Okay, வா. So this is like it is like normal ஒரு ஜென்கின்ஸ் நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே போல தான். பட் when you consider, right, நம்ம இப்போ நார்மல் மிஷின்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு we at least take 5 to 7 minutes, right? ஜாவாவோட பேசிக் இருக்கணும் நமக்கு. We need to install those things and it takes time, right? இப்ப நம்ம கண்டெய்னர் வந்து ஸ்பின் அப் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ், ரைட்? So we have to pull the image and we have to run, right? So it's like in a master, like within a seconds we can able to do it, right? It's like it taking old one now. Okay. So it is like a easy one, right? We have to pull the image first. In the image pull panno, then we used Docker run to do that thing. Docker run பண்ணோம். We got one more thing. It got like within a minute, we could able to set up Jenkins, right? So that is the use of thing. Like when you are hosting your application in a container, it is easy that because நம்ம தேவையில்லாத package எது யூஸ் பண்ண போறது இல்ல. Like the startup of your mission will be so quick and fast. So நம்ம this one is good. சொல்லுங்க. இப்போ நம்ம டாக்கர் இமேஜ் புல் பண்றோம்ல, ஆமா. அதை மட்டும் அந்த டாக்கர் ஆப்ல போனா நமக்கு வந்து என்னென்ன இமேஜஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா? அதை பேஸ் தாராளமா பண்ணி பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் புல் பண்ணணுமா, இல்லைன்னா காமனாவே நம்ம ஏதாவது காமனா புல் நமக்கு பண்ண முடியாது. ஒரு ரெஜிஸ்ட்ரியில இல்லைன்னா இல்லாத இமேஜ வந்து வி கான் புல் இட். ஸோ இது எப்படி டாக்கர் வந்து டிஃபால்ட்டா வந்து இட் டேக்கிங் இமேஜஸ், ரைட்? இஃப் யூ கோ டாக்கர் இன்ஃபோ, இந்த டாக்கர் இன்ஃபோ கமெண்ட் ரன் பண்ணீங்கன்னா யூ குட் சி இண்டெக்ஸ். லெட் மீ சி வேர் இட் இஸ். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இட் வில் கோ டு டாக்கர். டாக்கரோட இதுக்கு தான் போய் இட் வில் கெட் இட். ஸோ ஐ டென்ட் சி ஹியர், பட் இன் லேட்டஸ்ட் அப்டேட் தே ஹவ் ரிமூவ்ட் இட்டான்னு அந்த தெரியல. டாக்கர் ஆப்ல தான் போய் புல் பண்ணணும். You saw somewhere index.io. So okay, if you want to know, right, you can use like pull பண்ணும்போது we can check docker pull. See, it is getting from docker.io. இதோட பாத்தீங்கன்னா it taking from this library. So default suppose like further நம்ம எப்படி நம்ம push பண்ணும்போது how we can change நம்மளோட டாக்கரோட லாகினை எப்படி we can manipulate ன்ட்டு I will tell you. ஓகேவா? வேற எதுனா in case if you want to do, right, we can go to ஈஸியா எலாஸ்டிக் கண்டெய்னர். அமேசான்ல இருக்க எலாஸ்டிக் கண்டெய்னர்ல how we can push our images. நம்மளோட இப்ப நம்ம கிரியேட் பண்ற ஒரு இமேஜ் எடுத்துட்டு how we can push to our own repo, namespace and repo கொடுத்திருக்காங்களா, like how we can push this to there. ஓகேவா? further classes I will show you. Okay, like default type இப்ப நீங்க வெறும் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு if you are pulling any images, it will go to docker up and it will see whether that image is available or not. If I give something not related, right, I'll give, I believe in the image கண்டிப்பா இருக்காது. See, it says pull access denied for AHT. it எனக்கு மேபி அந்த இமேஜ் வந்து பிரைவேட்டா இருந்தா I can't pull it. Otherwise repository does not exist or may require, suppose அப்படி repositories இருந்து நம்மளால பண்ண முடியலன்னா they asking to
authenticate docker login பண்ண சொல்லுது. I'll show you, right? Once we finished with this thing, I'll show you how to log into docker. docker login பண்ணிட்டு நம்மளோட இமேஜ் கஸ்டமா பில்ட் பண்ண இமேஜ் எப்படி we will push there, ஓகேவா? push it ஓகே. to docker அப்படின்னு I'll show you, okay? So the other part we have to do is today is restart policy. What is this restart policy? ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம்னா இட் மைட் கோ ஆஃப், ரைட்? வி டோன்ட் நோ, ரைட்? மேபி டியூ டு சோ அப்ளிகேஷன் ஓவர்லோட் ஆனாலும் லைக் இட் வில் கெட் ஃபெயில் ஆர் டியூ டு சம் அதர் திங்ஸ், மேபி லைக் ஒன் கண்டெய்னர் மே டிபெண்ட் ஆன் அதர், ஸோ இட் மே கெட் ஃபெயில். நம்மளுக்கு தெரியாது லைக் ஹவு கண்டெய்னர் பிஹேவ்ஸ், வி டோன்ட் நோ, ரைட்? ஸோ there are four options that we can do that. பாத்தீங்கன்னா I'll take notepad. Not this one. Yeah. So there are four options. ஒன்னு பாத்தீங்கன்னா never, then other thing பாத்தீங்கன்னா always, then one failure, on failure, and unless. Unless stop. இது டிஃபால்ட்டா ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா this is it will take never as a container restart policy. Default it will take. இதுதான் டிஃபால்ட் கண்டெய்னரோட பாலிசி. இட் வில் டேக் நெவர். நெவர்னா எப்போவுமே, லைக் யூ இஃப் யூ டிரான்ஸ்லேட் நெவர் டு தமிழ், ரைட்? எப்போவுமே லைக் எப்போவுமே இல்லை. ஒரு கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இட் ஆல்வேஸ் கன்சிடர் ரீஸ்டார்ட். இட் டோன்ட் ட்ரை டு ஸ்டார்ட் தட் கண்டெய்னர் அகைன். ஸோ with this policy, container will not started by docker daemon. If it is docker daemon, anything நம்ம exited state பார்த்திருக்கோம்ல, anything that is greater than equal to 0வா இருந்தா கூட docker daemon இருக்குல்ல, dockerோட daemon, dockerோட brain, docker daemon வந்து it won't start the docker. See, நம்மளுக்கே தெரியும், we know that if I take this container HTTP foreground run ஆகுதுல, I'll stop that container. Oh, it's still in created status. Okay, then leave it. We'll stop Jenkins. Okay, va? Docker stop. command type of Okay. Docker ps -a. See, exited with 143, some other status, because we forcefully stopped. அதனால some process got angry and it got 143, right? So the 143 பாத்தீங்கன்னா it is greater than equal to 0, right? So default policy, நம்ம நார்மலா ஒரு கண்டெய்னர் ரன் பண்றோம்ல, ரன் பண்ணும்போது we not passing any restart policy னா it will take this as it won't start. docker daemon வந்து it won't start anything. எப்பவுமே வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டிஃபால்ட் இது நம்மளுக்கு வந்து எப்படி பார்க்கணும்னா, யூ நோ தட், ரைட்? ஸோ இஃப் யூ கோ வித் docker inspect, அந்த கண்டெய்னர் நேம் கொடுத்தீங்கன்னா you will see here container restart policy. There will be one part. Status exited. You'll get restart policy somewhere. See, we could see, right? Restart policy is no. We have also one more called maximum retry count இருக்குல்ல. ஸோ டிஃபால்ட்டா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது if you don't pass
அது எப்படி பாஸ் பண்ணுவோம்னா வில் யூஸ் ஏ ஆப்ஷன் கால் ஐஃபன் ரீஸ்டார்ட். என்ன பாலிசியோ அதை செட் பண்ணுவோம் நம்ம. இப்ப தென் செகண்ட் ஆப்ஷன் டிஃபால்ட்டா ரன் ஆகுது. இஃப் யூ ஆல்சோ எக்ஸிட்டர் இட் ஒன்ட் ஸ்டார்ட், ரைட்? தட் இஸ் த ஒன். லைக் செகண்ட் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ். ஆல்வேஸ்க்கு என்ன லைக் என்ன ரூல் இருக்குன்னா இட் attempt as a restart when a container get exited with any value greater than 0. ஓகேவா? இப்ப any exited value is greater than 0, daemon will start. What you say, like Docker will try to start that container again. So இதை எப்படி இந்த பாலிசி நம்ம செட் பண்ணோம்னா you have to use option called hyphen restart always. சொல்லுங்க யோகி. பிரமோத், மேலேயும் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தானே சொல்லியிருக்கோம். ஸோ இது கிரேட்டர் வந்து தென் ஸ்டார்ட் 0. பண்ணாது. லைக் நெவர்னு ஒரு பாலிசி கொடுத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 எக்ஸிஸ்டட் பாத்தீங்கன்னா 0 கன்சிடர் as a சக்சஸ், ரைட்? அதர் தென் 0 1 ஆர் லைக் இட் காட் ஃபெயில்டு டியூ டு சம் எரர். ஓகேவா? ஸோ இட் won't ஸ்டாப். டிஃபால்ட் பாலிசி பாத்தீங்கன்னா we won't run any, like we won't pass any value to that. ஓகேவா? பண்ணாததுனால டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகாது. லைக் டேமன் இட் won't ஸ்டார்ட். இஃப் வி செட் ஆல்வேஸ், ரைட்? ஆல்வேஸ் செட் பண்ணோம்னா இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0 எனி எரர் இட் வில் ட்ரை டு ரீஸ்டார்ட் த கண்டெய்னர் ஃபார் அஸ். கண்டெய்னரை நமக்காக ரீஸ்டார்ட் பண்ணும். ரீஸ்டார்ட் பண்ணி இட் வில் பிரிங் பேக் அகைன். வி டோன்ட் வாண்ட் டு சி மேனுவல் இன்டர்வென்ஷனே இருக்காது. இப்போ நீங்க செட் பண்ணிட்டீங்க, லைக் யூ ஆர் மேனேஜிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். யூ வாண்ட் நம்மளுக்கு வந்து யூ வாண்ட் டு டூ அன் ஆட்டோமேட்டட், ரைட்? ஸோ every time you can't see the status of all 1000 containers, right? If you set policy for that, and the policy நம்ம செட் பண்ணிட்டோம்னா in case of any failure the container itself restart பண்ணிடும், like try to start. In case of start பண்ணலனா it will throw error. That time we can check what was the error. So இதை நீங்க செட் பண்ணணும்னா ஒரு ரன்னிங் கண்டெய்னர் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டா? போர்ட் கிரியேட் பண்ணும்போது at the time of creation only we can able to set the port, right? அதே போல பாலிசி பாத்தீங்கன்னா we can set policy to any container. It also running இருந்தாலும் ஓகே தான், it is not running இருந்தாலும் ஓகே தான். So I'll try to start the container again. Docker start Jenkins. See, I started Jenkins. CPS-A. ஓகே, mine is up and running. So இதை நான் எப்படி பண்ணணும்னா docker container update. You have to use a update command. Okay, update command கொடுத்துட்டு then what is your container? Jenkins. This is the command. I'll see. So you have to use update, then we have to mention hyphen restart always, then the container name. What is the container name? Jenkins. No, always. Okay, spelling up. Okay, always. See, I set it. If I see, okay, docker ps hyphen a. We set it, right? How to check நம்ம பாலிசி செட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா you can go inspect, docker inspect Jenkins. If you go there, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, like there state container networks, yeah, see, restart policy set to always. இப்போ வந்து I'll try to
Okay. Also, I'll run one more container. Okay, for demo purpose for Docker run. I'll put nginx. I'll give -d -it. Okay. We have two up and running containers, right? இது ரெண்டு up and running இருக்கு. One has restart policy as never. No, நம்ம எதுவுமே கொடுக்கல, அதனால no. ஓகேவா? No policy set. We are always. இப்ப I'll try to stop the Docker service. Till stop Docker. SVST. See, Docker service is stop. If I see Docker ps-a, see, it got exited, but it is up less than 1 second காட்டுது. If you check again, right, it says still up and up to 10 seconds, but it is not up, right? நம்ம டாக்கரோட சர்வீசஸே ரன் ஆகல. If we try to see that, right? See, we can able to access by we stopped it, right? Status. The Docker became active. Okay, let me stop again. But it can still activated by Docker socket. Okay. பட் ப்ராப்ளம் நம்ம ரீஸ்டார்ட் பாலிசியில் அதான் ஆல்வேஸ் தானே கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பாலிசி தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே, நான் அது சொல்லல. கண்டெய்னருக்கு தான் ரீஸ்டார்ட் பாலிசி கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் டாக்கர் சர்வீஸ் வந்து இட் இஸ் அப் அண்ட் இன்ஆக்டிவ். நவ் இட் இஸ் இன்ஆக்டிவ், ரைட்? இன்ஆக்டிவ்னால இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் இட் ஷுட் கண்டெய்னர் ஷுடன்ட் ஒர்க். நம்ம டாக்கர் சர்வீஸே இல்லைன்னா இட் ஷுடன்ட் ஒர்க், ரைட்? சி, இட் ஷுடன்ட் ஒர்க். இப்போ நம்ம டாக்கர் சர்வீஸை நான் ஸ்டார்ட் பண்றேன். systemctl docker start docker கொடுத்துட்டேன். ஸோ mine is active now. If I check active, இப்போ நான் போய் பார்த்தேன்னா my container should up and running. I took login. Okay, I'll took login error. See, even I set policy, right? Any இப்போ abruptா restart ஆயிடுச்சுன்னா it is not a good way to stop a container, right? So Docker daemon itself started my service for particular container. என்னோட container அதுவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. See, நம்ம nginxக்கு வந்து we didn't give anything, right? We set policy as a no. Then it exited. இது exit ஆயிடுச்சு நமக்கு. Exit ஆனதுனால it cannot start. It also exited with values 0. இப்ப ஆல்வேஸ் இங்கேயும் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் ரீஸ்டார்ட் அகைன். ஃபார் அஸ் இட் வில் ஸ்டார்ட் த கண்டெய்னர் ஃபார் அஸ் அகைன். ஓகேவா? ஸோ தட் இஸ் த யூஸ் கேஸ் ஆஃப் பாலிசி ஆல்வேஸ். தேர் இஸ் ஒன் மோர் கால்ட் ஆன் ஃபெயிலியர். ஆன் ஃபெயிலியர் என்ன ப்ரொமோட்னு பார்த்தீங்கன்னா த சேம், பட் எக்ஸிட்டட் வேல்யூ 0 கிரேட்டர் தென் எக்ஸிட்டட். சொல்லுங்க ராகேஷ். எஸ் ப்ரமோத், இப்போ எக்ஸிட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் தானே அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்க. பட் இல்ல கிரேட் சாரி, இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இதுவும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தான். சாரி, ஐ மிஸ்ட் இட். ஓகே, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தான். ஓகேவா? இன்னொன்று லைக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் ஃபெயிலியர். ஆன் ஃபெயிலியர் ஒரே ஒரு செகண்ட், சாரி. சொல்லுங்க. இல்ல, எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வழக்கமா இப்ப ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீ ஸ்டார்ட் பண்ணாத, ரெண்டாவது பாலிசி வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா ஓகே. பட் ரெண்டுக்குமே ஒரே இது கொடுக்குறோம். ஹவ் இட்? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நெவர்னு ஒரு பாலிசி கொடுக்கும்போது டாக்கர் டீமன் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. எனி வேல்யூ 0வா இருந்தாலும் சரி, லைக் இட் இஸ் 100 ஆர் எனி கைண்ட் ஆஃப் திங். இஃப் யூ செட்
பாலிசி எஸ் நோ. நோனா நம்ம எந்த பாலிசியுமே கொடுக்கல. இன்கேஸ் இஃப் யூ கோ ஆஃப்னா நீ ஆஃப் லைக் இஃப் யூ காட் ஸ்டாப்னா இட் வில் பி இன் ஆல்வேஸ் ஸ்டாப் பிளேஸ். நம்ம செகண்ட் பாத்தீங்கன்னா வி செட்டிங் ஏ பாலிசி. ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி நம்ம செட் பண்றோம். இதே மாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. மேனுவலா நான் ஸ்டாப் பண்ணேன்னா it won't start. Manually if you stop a container it won't stop. In case of system reboot ஆகுதோ இல்ல docker service reboot ஆகுதோ that time what are the things. இப்ப இதுவே நான் இதுக்கு அதுக்காக தான் I show you two two things. அது புரிஞ்சு Nginx பிரமோத். வந்து இப்போ we didn't set any policy. எந்த பாலிசியுமே நம்ம செட் பண்ணல. ஓகேவா? ஓகே இதுக்கு we set for Jenkins we set a policy called always னு ஒரு பாலிசி நம்ம செட் பண்ணோம். அந்த always பாலிசி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன் கேஸ் ஆஃப் இப்போ நான் மேனுவலா இப்போ நான் ஸ்டாப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Jenkins ஸ்டாப் சாரி. பட் இப்போ வேல்யூ வந்து ம். கிரேட்டர் தென் ஜீரோன்னா அது எப்படி டிஃபைன் பண்ணுது? அது டிஸ்டிங் ஆ பண்ணிக்குது மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்ல. லைக் எப்படி டிஃபைன் பண்ணதுன்னா நம்ம ஒரு லினக்ஸ் எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் ஆன் லினக்ஸ் ரைட். வி நோ $0 கமெண்ட் ரைட். $0 கமெண்ட் வி நோ ரைட். எக்கோ இஃப் யூ பிரிண்ட் எக்கோ $0 கமெண்ட் நம்ம லினக்ஸ்ல பார்த்துருப்போம் ரைட். what is the use of that dollar command na it will give whether a particular like முன்னாடி command run ஆச்சுன்னா it will give value 1 right. So 1 or 0 right. 0 considered as a success, other than 1 it's error right. Even நம்ம shell scriptingல கூட பார்த்திருப்போம். Exit code how it matters right. So successfully ஒரு service stop ஆயிடுச்சுன்னா they consider that as an exited value as 0. இன் கேஸ் ஆஃப் எனி அப்ரப்டா ஒரு மெமரினால ஃபெயில் ஆகுதோ இல்ல டிஸ்க்னால ஃபெயில் ஆகி ஸ்டாப் ஆகுதுன்னா தட் வில் கன்சிடர் ஃபெயிலியர். தட் வில் பி லைக் தி வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் மோர் தென் 0 டு லைக் அப் டு 1355 நம்பர்ஸ் ஏதோ சம்திங். தட் நம்பர் இட் கேன் ஏபிள் டு கிவ் அசைன். ஓகே, ஸோ அப்போ நேம் ஆஃப் த பாலிசி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம உள்ள கொடுக்குற கண்டிஷன்ஸ் வந்து கேன் வேரி அப்படியா? யா எப்படின்னா எப்படி உங்களுக்கு இதுல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும்னா வாட் வுட் பி அ டிஃபால்ட் பாலிசி வைல் யூ கிரியேட்டிங் எ கண்டெய்னர். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா லைக் டாக்கர் வில் அசைன் நோ ஆஸ் எ கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பாலிசி டு யுவர் கண்டெய்னர். in case if you want to alter that right we have three options. Always ஒன்னு இருக்கு, on failure இருக்கு, இன்னொன்னு unless stopped. இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு. இது லைக் திஸ் மூணு தான் மேஜர்லி பிளேஸ். இப்போ நான் சப்போஸ் if it I'm doing a manual ஸ்டாப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. docker stop always like in new updates in docker right. If you are playing with images, if you are running with container try to give that tag. எப்படி சொல்றாங்கன்னா we are இப்போ வந்து container தான் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். so use container command. If you use or you can don't want to use, but in latest update they are like segregated. container க்கு இந்த command யூஸ் பண்ணுங்க, image க்கு இந்த command யூஸ் பண்ணுங்கல, they segregated. so you can use either docker container stop or you can use stop itself. Okay, anything container related actions நீங்க பண்ணீங்கன்னா try to give container. image related இப்போ நம்ம image pull பண்றோம்னா docker image pull கொடுங்க. don't use docker pull. ஓகேவா? docker container stop. I am using Jenkins stop பண்ணிட்டேன். see it is exited with 143. இதை பாத்தீங்கன்னா it should start right. It is we manually stopped in the container, manually stop பண்ணிட்டா கூட it is greater than 0. docker knows that we do manually start இல்ல it got abruptly it got shut down. docker engine know itself. so docker daemon knows that. so அதனால தான் இது ஸ்டார்ட் ஆகல பாத்தீங்களா. unless if we reboot the system right then it will try to start that container again for us. okay va? தேங்க்ஸ். so the other option பாத்தீங்கன்னா we have called on failure. on failure the nameலயே நமக்கு தெரியுது. it it will be like failed due to some hardware like some packages issue or some other issues nulls it may get failed. so இதை எப்படி செட் பண்ணுவோம்னா இது லைக் it will only restarted if the value is
greater than 0, greater than 0. If we stop container manually, it won't, Docker daemon will not restart the container. Docker daemon will not start container. இது டாக்கர் டேமன் it won't start the container unless it is greater than 0. நம்ம மேனுவலா கொடுத்தாலும் if you stop particular அந்த content நீங்க மேனுவலா ஸ்டாப் பண்ணாலும் the docker daemon will not start the container at all. ஓகேவா? அந்த கண்டெய்னரை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். in case it is only in case of happen any packages issueனாலயோ இல்ல அவுட் ஆஃப் மெமரி OOEM கில்டுன்னு சொல்லுவோம். அந்த OOEM கில்டுனால லைக் ஸ்டாப் ஆனாலும் it will try to start. இதுக்கு மத்ததுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த ஆல்வேஸ்க்கு ஆன் ஃபெயிலியர் இருக்குன்னா லைக் இன்கேஸ் இந்த ஆல்வேஸ் பாலிசி நீங்க செட் பண்ணிட்டீங்க பட் கண்டெய்னர் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட். கண்டெய்னர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல டியூ டு ஓஎம் கில். இட் வில் ட்ரை ஒன்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணும். ஒன்லி ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் இட்னா இட் லெட் இட், அவ்வளவுதான். அது லிவிட் பண்ணிடும். ஸ்டார்ட் பண்ணி தென் இட் பிகம் ரீஸ்டார்டட்னா இட் ஒன்ட் ட்ரை மச் டைம்ஸ். ஒன்லி ஒன் டைம்ஸ் தான், ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு ட்ரை டு ஸ்டார்ட் பண்ணும். இஃப் நாட் இட் வில் பி கண்டெய்னர் வில் பி இன் ஸ்டாப் ஸ்டேட். இந்த ஆன் ஃபெயிலியர் என்னன்னா we can specify the maximum retry. In case my container fails, always it won't it tried only one time, right? If I say maximum retry, எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணோம், we can specify a number. If I want to do, I can specify 10 times you try to retry that. It means it will check until 10th time. If it is failed, it will show, the container will become stopped due to particular errors. என்ன error that we can check it from the docker log. இப்போ நம்ம container stopல தானே இருக்கு. Yeah, our container is in stop state. We can check docker logs Jenkins. See, number it shows 143, right? Exit status 143 something காட்டுது. But we could see here, right? It control thread everything like stopped successfully, right? So that's why they consider this as a successful stop. அதனால டாக்கர் டேமன் it won't start the container for us. Okay, இப்போ ஆன் ஃபெயிலியர் நம்ம செட் பண்றோம்னா ஒரு கண்டெய்னருக்கு I will start the container again. Container start Jenkins. Okay, I started this container. இப்போ நான் இதுக்கு ஆன் ஃபெயிலியர் செட் பண்ணனா go like same that docker container update restart. இங்க we have to mention on failure, on hyphen failure. 1 minute, ஒரே செகண்ட் இருங்க. Remember? Okay, I'm just giving on failure. I ask you to give number of retries. So I'll give 5 retries. Then the image. என்ன image நான் Jenkins பண்ண போறேன். See, I updated. If we go on Docker, inspect Jenkins கொடுத்தோம்னா panel go. Okay. See, we could see before in the maximum retry பாத்தீங்கன்னா 0 இருக்கும் இல்ல false இருக்கும். So
Now our restart policy is on failure and maximum retry count is 5. நம்ம 5 தான் செட் பண்ணோம். It took on the 5 பாத்தீங்கன்னா it will try we can't I can't show you like how that on failure works. பட் இது ஒரு பாலிசி இருக்கு ஓகேவா. we generally use on failure தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இத்தனை ட்ரைஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணோம். இட் நாட்னா வில் செக் டாக்கர் லாக்ஸ் என்ன இஷ்யூஸ் இருக்குன்ட்டு we used to check docker logs, then the container name கொடுத்தோம்னா we could see என்ன எதனால it got failed. So we'll be seeing that and we'll be addressing that issues. Okay. Then other option பாத்தீங்கன்னா unless stopped. Unless stopped பாத்தீங்கன்னா if a container exited with 0 as a status, docker will not do docker வந்து எதுவுமே பண்ணாது. docker won't do anything. எதுவுமே like it won't start that particular container ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாது unless other than 0 வந்தா it will try to start the container. இந்த unless stopped பாத்தீங்கன்னா it will like similar to 0. similar to always policy ரெண்டுமே சிமிலரா இருக்கும். like 0 இது வந்து greater than equal to 0 இருந்தா கூட it will start the container, right? இங்க exit status 0 இருந்தா container ஸ்டார்ட்டே பண்ணாது. like இங்க alwaysல பாத்தீங்கன்னா exit state 0 இருந்தாலும் it will start. இப்ப நம்ம docker daemon service restart ஆகும்போது கூட this particular container will start. இதே unless stop நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், even if it is exited with 0, right? It won't start the container again. In case of only any failures or other than 0, the container will start. இதை நீங்க எப்படி ஸ்டேட் பண்ணுவீங்கன்னா docker ps -a sorry okay, I'll start nginx container name checking. So start பண்ணிட்டா I will set policy for this container unless stopped docker update container update hyphen restart unless hyphen stopped, then the container id. The name is different because நான் name கொடுக்கறதுனால it give auto generated name, so I use container id. See, I set it. If we go and inspect it, docker inspect container id, then I can give grep hyphen I restart. So okay, we'll see. இங்க என்ன நேம்ல இருக்கு I didn't see. So if we go and see, right? பிரமோத் மேலதான் இருந்துச்சு ரீஸ்டார்ட் பாலிசி, ஆனா வேல்யூ இது எதுவும் இருக்கு. இல்ல Okay. அது நான் grep பண்ண கமாண்ட். So this Okay, is the command restart policy equal to unless stopped. So அந்த policy set பண்ணிட்டோம், we'll try to stop it. We'll stop பண்ணுவோம் docker stop sorry hide panel hide பண்ணிட்டு வரேன். Okay, it got hide. Okay, docker stop. I'm pasting the container
I don't know the container name. Docker ps -a. Docker stop. Then I'll give the container ID. Stop பண்ணிட்டா. So if I go and see the ps-a, right, it is exited. இப்போ நான் I'll try to reboot. நான் சிஸ்டம் லைக் சிஸ்டம் சிட்டியில் டாக்கர் சர்வீஸை மட்டும் ரீபூட் பண்றேன். ஸ்டாப் டாக்கர், சாரி, see it stopped. If I see docker ps, see this is exited, but இது மட்டும் still it is up and running. Maybe my service is started again, so I'll stop one more time. It's taking time. Exited, but I think we can't use this Jenkins, I believe. Yeah, I believe it became active again. Docker still. See, my Docker became active. நான் மேனுவலா ஸ்டாப் பண்ணோம் கரெக்டா. ஸோ ஸ்டாப் பண்ணதுனால இட் இஸ் ஸ்டில் இன் எக்ஸிட் ஸ்டேட். இஃப் ஐ ட்ரை டு ரீஸ்டார்ட் தட் அகைன், ரைட், டாக்கர் ஸ்டார்ட் திஸ் கண்டெய்னர் ஐடி, my container is started, it is up and running. I try to reboot now. You'll see what happens. So it is now inactive. We go and see my, see, I think my Docker service will become active, I believe. Yeah, it got active. See, Nginx kuda it is up and running. See, if you go and see the logs, right, Docker logs of this Nginx container, it may say it, see, it's இது முன்னாடி பண்ணதான் தெரியல. See, it started worker process again. So it will start up only in case of it is greater than 0. System reboot ஆனா மட்டும், other than other errors, any failure இருந்தா, it will try to start only one time. Like default of what we use, right, in our policy when we running as a Docker container run பண்ணும்போது, we'll use on failure. ஏன்னா அதுதான் like it would be give a best option. In case of we have maximum retries, right, in the specific retry வரைக்கும் it will try to start our container. ஓகேவா? So இந்த 4 ஆப்ஷன் பார்த்தோம். லைக் இதுல என்ன நோட் பண்ணேன்னா, like at the time of creating container, at the time of creating container also we can specify. ஓகேவா? Also after ஒரு container create பண்ண அப்புறம் கூட we can specify the restart policy, container restart policy. இதுல ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் செட்டிங் அப் ஒரு பாலிசி நீங்க செட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பாலிசி நீங்க செட் பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு பேசிக் ஸ்மால் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, யுவர் கண்டெய்னர் should be up and running
for at least 10 seconds. இது ஒரு பேசிக் கண்டெய்னரோட பாலிசி. எப்படின்னா ஒரு கண்டெய்னர் வந்து அப் அண்ட் ரன்னிங் ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தாதான் நம்ம என்ன பாலிசி நம்ம கொடுத்துருமோ அந்த பாலிசி வந்து இட் வில் ஒர்க். at the டைம் ஆஃப் கிரியேஷன். இப்போ நீங்க ஒரு டாக்கர் ரன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்கர் ரன் -help கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் ஷோ. ஓகே, I'll give 2n. See, Docker and help கொடுத்தீங்கன்னா we could see -restart. There would be one policy PQR. See, we have to pause this -restart and policy. Default it says no, right? So இப்போ நான் ஒரு container ரன் பண்ண போறேன். So I'll set -d detach mode ரன் பண்ண -it. I'll use a name called nginx நான் யூஸ் பண்றேன். Okay, I don't need to specify put, but I want to specify policy, right? Restart என்ன policy I will try, right? I'll use always. Always கொடுத்துறேன். Then the image name. என்ன image வேணும்? எனக்கு nginx image வேணும். So I'm giving nginx image. It got ran. இந்த டைம்ல கொடுக்கணும். But if I suppose give a different thing, right? If I give any different images, right? ஸோ இட் சப்போஸ் அந்த இமேஜே உங்களுக்கு ஃபெயிலியராக இருந்தா ரைட், அந்த பாலிசி எஃபெக்ட் ஆகாது. தட் பாலிசி ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங். ஒரு 5 மினிட் லைக் அட் 10 செகண்ட்ஸ் வந்து மினிமம் த்ரெஷோல்ட். அந்த த்ரெஷோல்ட் இருந்தாதான் த பாலிசி வில் என்ஃபோர்ஸ். அந்த பாலிசி என்ன நம்ம கொடுத்தோமோ அந்த பாலிசி வந்து அந்த கண்டெய்னருக்கு அது செட் பண்ணும். ஒரு ரன்னிங் ஆகாத கண்டெய்னருக்கு இல்லை இஷ்யூ இருக்க கண்டெய்னருக்கு வி கான் செட் த பாலிசி, ரைட்? ஸோ தட் இஸ் அ யூஸ் கேஸ். அதோட ரிக்குவயர்மெண்ட் பேஸோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா த கண்டெய்னர் ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங் ஃபார் அட்லீஸ்ட் 10 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இந்த 4 பாலிசிஸ்ல உங்களுக்கு ஐ திங்க் யூ மைட் கெட் கன்ஃபியூஸ்ட். ட்ரை டு ஒரு வாட்டி லைக் ரீகேப் பண்ணி பாருங்க. you will get it clear. If not, let me know. I will take one more time. பிரமோத், இது இப்போ இந்த பாலிசி வந்து டிஃப்ரெண்டா அப்ளை பண்ணுவோமோ? இந்த இமேஜ் பொறுத்து இல்ல கண்டெய்னர் பேஸ் பண்ணி இல்ல டாக்கர் கேஸ் ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான் நமக்கு. லைக் இதோட பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா குபர்நெட்ஸ்ல ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். லைக் தட் இஸ் அ மேஜர் ஒன். பேசிக்ஸ்ல வந்து வி யூஸ் இஃப் யுவர் ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்கரைஸ்டு, நீங்க குபர்நெட்ஸே யூஸ் பண்ணல, வெறும் டாக்கர் மட்டும்தான் யூஸ் பண்றீங்கன்னா இந்த பாலிசிஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே யூஸ் ஆகும். இன்கேஸ் இஃப் யூஆர் யூசிங் ஏ கிளஸ்டர், ரைட்? கிளஸ்டருக்குள்ள போகும்போது கண்டெய்னர்ஸ் சாரி பாடோட ரீஸ்டார்ட் பாலிசி இருக்கு. ஸோ அந்த ரீஸ்டார்ட் பாலிசில இதே ஆப்ஷன்ஸ் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் கிளியர் வித் அங்க போகும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே பிரமோத். ஆல் ஆர் லைக் இன்டர்லிங்க்டு. ரிஷி, ராகேஷ் நீங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஐ தாட் ரிஷி. எஸ் பிரமோத், இப்போ அந்த ஆன் ஃபெயிலியர் பாலிசியில் வந்துட்டு நம்ம கவுண்ட் கொடுப்போம், லைக் 5 or 10 கொடுப்போம். அது ஸோ அந்த கவுண்ட்க்கு ரீஸ்டார்ட் ஆகும், கரெக்டுங்களா? ஆமா, அத்தனை டைம் இட் வில் ட்ரை டு ரீஸ்டார்ட். அத்தனை டைம் ரீஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஒரு எரர் ஃபெயிலியர் இருக்குன்னா லைக் டில் 10th டைம் வரைக்கும் ட்ரை டு ரீஸ்டார்ட். எரர் வந்துட்டே இருந்ததுன்னா இட் வில் ட்ரை டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஸ்டார்ட் ஆர் லைக் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கும் செகண்ட் அட்டம்ப்ட்க்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு த்ரெஷோல்ட் டைம் இருக்கா? பிகாஸ் சில கண்டெய்னர் இப்போ எனக்கு ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா like they know, Docker daemon knows that if a container is starting, right, it will wait till that exit code shows. And the exit code show ஆகுற வரைக்கும் it will wait.
இட் மே டேக் டைம், கரெக்ட். அந்த எக்ஸிட் கோட் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணும். லைக் யூ வில் கெட் எக்ஸிட் கோட் அன்லெஸ் த கண்டெய்னர் இஸ் ஸ்டாப்டு ப்ராப்பர்லி, ரைட்? ஸ்டாப்டு ப்ராப்பர்லியோ இல்லை ஷட் டவுன், லைக் அன்எக்ஸ்பெக்டட் ஷட் டவுனாக இருந்தால் கூட ஒரு எக்ஸிட் கோட் வரும், கரெக்டாக? அந்த எக்ஸிட் கோட் வர வரைக்கும் அதுவே வெயிட் பண்ணும். தெர் இஸ் நோ டைம் தட் வி டு ஸ்பெசிஃபை டு தெம். டாக்கர் டீமன் வில் intelligently get that things from the exited codes. Exited code வச்சு இப்போ ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ won't get exited code until it got stopped or like it got stopped due to other issuesனால you won't get the exited code until that. அது வரைக்கும் வெயிட் பண்ணும் நெக்ஸ்ட் ட்ரைக்கு. ஓகே ப்ரோ. அண்ட் இப்போ ஆல்வேஸ்ங்கிற பாலிசி கொடுத்தோம்னா நம்ம கண்டெய்னரை லைக் இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் அதுவே அப் ஆயிக்கும் தானே? அது கிடையாது. மேனுவலா ஸ்டாப் பண்ணணும்னா லைக் இந்த எல்லா பாலிசிஸுமே வந்து இஃப் யூ டூ ஏ மேனுவல் ஸ்டாப், ரைட், இட் ஒன்ட் ஸ்டார்ட் த கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்லி அன்லெஸ் மேனுவல் ஸ்டாப் தான். லைக் மேனுவலா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அது பாலிசி அதே மாதிரி செட் பண்றாங்கன்னா, லைக் இப்போ ஒரு கண்டெய்னர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேக்கேஜோ அப்டேட் பண்றீங்க வச்சுக்கோங்க. அந்த அப்டேட் பண்ணும்போது சப்போஸ் ஆல்வேஸ் பாலிசி வந்து மேனுவலா ஸ்டாப் பண்ண கண்டெய்னரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா வில் கெட் இஷ்யூ, ரைட்? நம்மள வி கான்ட் ஏபிள் டு அப்டேட் ஏ பர்டிகுலர் பேக்கேஜ். அந்த கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணி நம்ம பேக்கேஜ் அப்டேட் பண்றதுக்கு ஒரு யூஸ் கேஸ் இல்லைல்ல. ஸோ அதனால மேனுவலா ஸ்டாப் பண்ண கண்டெய்னருக்கு எதுவுமே பாலிசி வந்து சப்போர்ட் பண்ணாது. லைக் ஆல் 4 பாலிசி ஒன்ட் சப்போர்ட் மேனுவல் ஸ்டாப். ஓகே, அப்போ இங்கே இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ மோஸ்டா இது வந்து எக்ஸிட் கோட் வச்சு தான் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரிகர் ஆகுது, கரெக்டா? ஸோ அது கரெக்ட். 0. ஆமா. இப்போ நான் மேனுவலா ஸ்டாப் பண்ணாலும் எக்ஸிட் கோட் வந்துட்டு இதுல ஏதாச்சும் ஒன்று தான் வரப்போகுது. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து எப்படி நான் மேனுவலா ஸ்டாப் பண்றேன்? ஐ மீன் டாக்கர் டீமன் எப்படி நான் இது மேனுவலா ஸ்டாப் பண்றேன்னா இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது எப்படி டிசைட் பண்ணுது? ஓகே, கரெக்ட். நல்ல கொஸ்டின். சில ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜென்கின்ஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, let it reload. I'll show you. Yeah, it reloaded. sudo -. Okay. இப்போ docker ps -a கொடுக்குறேன். So mine is both were up and running, right? Nginx is up and running. So I try to stop one Nginx container. Stop this container C4 இந்த கண்டெய்னரை நான் ஸ்டாப் பண்றேன். See, it got stopped. Docker ps-a. See, it got exited with 0 status, correcta? இதே நான் ஜென்கின்ஸ் ஸ்டாப் பண்றேன். I'm doing that manual stop, ஓகேவா? I don't doing anything. I'm doing manual stop. இப்போ டாக்கர் ps-a கொடுத்தீங்கன்னா சி தேர் இஸ் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். இதுலயே நம்மளுக்கு 2 காட்டுது பாத்தீங்களா? Nginx மட்டும் 0 காட்டுது. லைக் இட் ஸ்டாப் ஆல் த சர்வீஸ் ஸ்டாப்டு ப்ராப்பர்லி சொல்லிட்டு எக்ஸிட் கோட் 0 காட்டுது. பட் வை இங்க 143 கொடுத்துருக்கு? இப்போ இதுக்கு நம்ம பாலிசி செட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஆன் ஃபெயிலியர்னு ஒரு பாலிசி செட் பண்ணியிருக்கோம். இட் ஷுட் ட்ரிகர், ரைட்? இட் இஸ் கிரேட்டர் தென் 0, இட் ஷுட் ட்ரிகர்னா டாக்கர் டீமன் வில் நோ வாட் ஹவு இட் காட் ஸ்டாப். டாக்கரோட டீமனுக்கு வந்து இட் நோஸ் எதனால அது ஸ்டாப் ஆச்சுன்ட்டு இட் நோஸ் வெரி வெல். அதனால இட் ஒன்ட் ஸ்டாப். ஸோ மேனுவல் ஸ்டாப்புக்கும் சிஸ்டம் ரீஸ்டார்ட்டோ இல்லை ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ்க்கும் எனிதிங் இருந்தாலும் டாக்கர் டீமன் நோஸ் வெல் எதனால அந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்ட்டு இட் நோஸ். அதனால இட் ஒன்ட் ஸ்டார்ட். ஸோ டாக்கர் டீமன் டிசைட்ஸ் பர்டிகுலரா 1-2 பேக்கேஜஸ் லைக் 1-2 இமேஜஸ் தான் இட் வில் ஷோ a different வேல்யூ, ஓகேவா? But most of the package, if you stop manually, right, it will give 0. If I run docker run, I'll give -d-it, then name கொடுக்கிறேன் EC2 Ubuntu கொடுக்கிறேன். Then I'm downloading Ubuntu image. So it's pulling my image. So it's pulled, okay. So it is up and running, I believe. Docker ps-a.
My Ubuntu is up and running. I'll try to stop my Docker stop. Ubuntu நான் ஸ்டாப் பண்றேன். Let it stop. Maybe. நீங்க ஸ்டாப் பண்ண, yeah, it got stopped. If I go and see, right, it exited with a different value. So ஒரு இமேஜ் வந்து ஒரு இது பண்ணும். பட் டாக்கர் டீமன் நோஸ் ஜென்ரலா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம சொல்லும் போது எக்ஸிட்டட் ஸ்டேட்டட் வச்சு செக் பண்ணும். பட் டாக்கர் டீமன் நோஸ் வெதர் இட் காட் மேனுவலி ஸ்டாப் ஆர் இட் காட் ஃபெயில்டு டியூ டு சம் அதர் எரர். அதை ஃபெயில் பேஸ் பண்ணி தான் இந்த பாலிசி வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம மேனுவலா தான் ஸ்டாப் பண்ணோம். பட் இட் given a exit code, it won't start. Docker daemon பாத்தீங்கன்னா it won't start that container. It knows that when to start, when not to start that policy. Manual stop ஆயிருக்கா இல்ல other based thing, other issuesனால it got stopped னா it knows. Docker daemon knows. So அதோட வேலையை பாத்தீங்கன்னா checking those things. ஓகேவா? Yeah, okay. Thanks for that. ஓகே ஓகே. பிரமோத், இப்போ டாக்கருக்கு எப்படி இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பாலிசி எல்லாம் செட் பண்றது? டாக்கருக்கு அதுதான் we use when you setting up, right? We'll use systemctl enable docker, right? அந்த docker enable பண்ணும்போது in case of once restart also it will start. If you go and see the command, நம்ம இதுல பார்த்தோம்னா docker installation and the script ஒன்று வச்சிருப்போம், right? I believe இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். I believe கெட்டா இங்க இல்லையா? Yeah, easy. We have one script here, docker. இதை வச்சு தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். So it will do, it will add it will add somewhere. See, somewhere it will enable yeah, it will enable நம்மளது enable பண்ணிடும் in case of it restart, right? இதே நீங்க ஸ்கிரிப்ட் இல்லாம மேனுவலா செட் பண்ணீங்கன்னா, if you stop the docker processனா it will stop the docker. It won't start. ஓகேவா? In case if you installing in script, right, it will set those command. எங்க இருக்குன்னு we have to go through each every line. ஸோ இட் வில் செட். நம்ம இதுக்கு தான் வந்து லைக் இன்கேஸ் நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்போம், ஒரு சர்வீஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வி செட் அண்ட் அலர்ட், ரைட்? அலர்ட் பண்ணி வி கேன் கெட் டீம் டு செக், ரைட்? இஃப் யூ பிலீவ், இஃப் யூ ஹவ் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? மீன் டு சே ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம ட்ரிகர் பண்ணியிருப்போம். லைக் க்ரான் ஜாப்ல எவ்ரி 5 minutes வந்து ரன் ஆகு. இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் ட்ரிகர் இமெயில் டு டீம் வில் செக் ஆன் தட். நம்ம ஞாபகம் இருக்கா? சர்வீஸ் செக் பண்ணும்போது சர்வீஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எப்படின்ட்டு செக் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம், கரெக்டா? இஃப் யூ அதுவும் ஒரு டைப் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லைக் டீமன், லைக் நார்மலா நம்ம லினக்ஸோட சிஸ்டம்ஸ் வி கேன் புட் இட் டு இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் இருந்தா ட்ரை டு ஸ்டார்ட்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே பிரமோத். ஓகே. ஸோ த ஒன்லி ஒன் பார்ட் இஸ் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட ட்ரெல்லோ போர்டில் ஓப்பன் பண்ணுறேன். வி கவர்டு பாலிசி ஆல்சோ, போர்ட் ஃபார்வர்டிங் பார்த்துட்டோம். ஒன்லி பாயிண்ட் இஸ் கண்டெய்னர் கிரியேஷன் ஒர்க் ஃப்ளோ. என்ன ஒர்க் ஃப்ளோ? ஸோ தட் வுட் பி ஹை லெவல். ஐ காப்பிட். ஸோ எப்படி ஒரு ஃப்ளோ பண்ணோம்னா, லைக் டிஃபால்ட்டாக நம்ம சொல்லுவோம், ஒரு டாக்கர் சிஐல என்ன கமெண்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த கமெண்ட் வந்து டாக்கர் டீமன் போகும். டாக்கர் டீமன் வந்து இப்போ சப்போஸ் ஐ புல்லிங் இமேஜ், டாக்கர் புல்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், டாக்கர் இமேஜ் புல்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, வித் ஒரு இமேஜ் நேம் ஆல்பைனோ ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, ஆல்பைனோ இல்லை பிசி பாக்ஸ் ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இட் வில் செக் ஃபர்ஸ்ட் இன்டர்னலி இந்த இமேஜ் என்கிட்ட இருக்கான்ட்டு டாக்கர் டீமன் செக் பண்ணும்.
என்கிட்ட இந்த இமேஜ் இல்லைன்னு சொன்னோன்னே டிஃபால்ட்டா என்ன இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ டிஃபால்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஷுட் பி டாக்கர் up.docker.io. ஸோ அங்க இருந்து போய் எனக்கு புல் பண்ணி எடுத்துட்டு வா சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் சில யூஸ்டு ஃபார் எக்ஸிக்யூட்டிங் எ பர்டிகுலர் கமாண்ட். எந்த ஒரு கமாண்ட் கொடுக்குறோமோ அது செக் பண்ணோம். டாக்கர் கிளைண்ட் யூஸ் அப்ராப்ரியேட் ஏபிஐ லோட். ஏபிஐ லைக் ஒரு என் பாயிண்ட்ஸ் தானே, லைக் இட் இஸ் லைக் டாக்கர் இஸ் பில்ட் ஆன் கோ லாங்குவேஜ்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரா இப்போ புல்லுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும், புஷ்ஷுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும், இமேஜ் ரன்னுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும், கிரியேட்டுக்கு ஒரு ஏபிஐ இருக்கும். இப்போ நம்ம சிஎல்எல் என்ன யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எந்த எந்த ஏபிஐ சூஸ் பண்ணுமோ இட் வில் சூஸ் அண்ட் இட் வில் சென்ட் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டேமன் சென்ட் பண்ணும். ஒன்ஸ் டேமன் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா இட் வில் செக் த கண்டெய்னர் டி. if you see docker info, right? Docker info or docker info. Yeah. I'll go to sudo docker info. We see இங்க பாத்தீங்கன்னா ரன் டைம் இருக்கும். ரன் டைம் பாத்தீங்கன்னா you could see, right? io.container d ரன் டைம். இந்த ரன் டைமோட it will talk என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், what operation I have to do, uses என்ன டைப் ஸ்டைலோ it will take. Then it create a OCI bundle from docker image. So OCI is nothing but it will check internal ஒரு process trigger ஆகி whether the particular image என்னோட லோக்கல்ல இருக்கா இல்ல I want to pull it from there சொல்லி ஒரு set of instruction create பண்ணும். Then it will talk to runc internal check பண்ணும். Like if you go here also you could see runc where you can see somewhere it use runc. இந்த runc எல்லாம் என்னன்னா டாக்கர் ரன் ஆகிறதுக்கு தீஸ் ஆர் டிபெண்டன்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் எல்லாம் இருந்தாதான் டாக்கர்ன்ற ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். லைக் பிஃபோர் டாக்கர், ரைட்? இந்த கண்டெய்னர் டி ரன்சி லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லினக்ஸ் கண்டெய்னர் எல்எக்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பாத்தீங்கன்னா இந்த ரன்சி அண்ட் கண்டெய்னர் டியோட பேக்கேஜஸ் இருந்தா மட்டும்தான் திஸ் டாக்கர் will work. Docker and the particular software வந்து it will work. So runc will try to create based on the instruction that is received from container D, it will run the it will create the container or it will pull the image. என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி runc is like a compiler. நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது பேக்கேஜாவோ பில்ட் பண்ணி தரதோ இல்லை இமேஜா வேணுமோ, ஸோ இது எல்லாமே வந்து பில்ட் பண்ணி தரோட வேலை ரன்சில என்னென்ன பாத்தீங்கன்னா லைக் டிஃபால்ட்டா ஒரு லினக்ஸ் கண்டெய்னர் எல்எக்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நேம் ஸ்பேஸ் சிஜி குரூப்ஸ் அப்புறம் ஒன் மோர் திங் இதெல்லாமே இந்த ஐசோலேஷன்ஸ் ப்ராசஸ் பிஃபோர் த கமிங் ஆஃப் டாக்கருக்கு வரதுக்கு முன்னாடியே லினக்ஸ் கண்டெய்னர்ஸை வந்து எப்படி ஐசோலேட் பண்ணாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் நேம் ஸ்பேஸ் சிஜி குரூப்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு ஐசோலேட்டட் பண்றதுக்கு. they using the same concept here. So ஒரு இமேஜ் பில்ட் பண்ணணும்னா ஒரு கண்டெய்னரை பில்ட் பண்ணணும்னா it use these things to isolate process. நம்ம ஈஸியா சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர்னா ஒரு ஐசோலேட்டட் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ கண்டெய்னர் டி வந்து டேமன் வந்து கண்டெய்னர் டி கிட்ட சொல்லும், கண்டெய்னர் டி வந்து ரன்சி கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து எனக்கு ஐசோலேட்டடா ஒரு கண்டெய்னர் கொடு. அந்த ஐசோலேட்டட் கண்டெய்னர்ல என்னென்ன இருக்கும்னா நேம் ஸ்பேஸ் இருக்கும், சிஜி குரூப்ஸ் இருக்கும், அதர் இருக்கும். தென் ஒன்ஸ் இட் டன்ஸ், ரைட், இட் வில் சென்ட் பேக்ஸ் டு த எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததோ அதே போல இட் வில் கோ ஆர். Then container process starts as a child process. இது என்ன ப்ரோமோ சைல்ட் ப்ராசஸ்னா இப்ப I'll take one running container. எப்படி சைல்ட் ப்ராசஸ் நம்ம சொல்றோம்னா ps-ef கொடுக்குறோம்னா it will run all process, right? என்னென்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் தெரியும். இங்க நம்ம கண்டெய்னர் ரன் ஆகிறது இட் ஒன்ட் ஷோ. இதுல பாத்தீங்கன்னா we won't able to see our கண்டெய்னர் டி அந்த ப்ராசஸ் ரன் ஆகுறது காட்டுதே தவிர இட் ஒன்ட் ஷோ த நம்மளோட கண்டெய்னர் ஒரு ரன் ஆகுது ஐசோலேட்டட் ப்ராசஸ் இஸ் டோன்ட் ரன். ஸோ இன் கேஸ் ஐ வாண்ட் டு கில் தட் கண்டெய்னர் சைல்ட் ப்ராசஸ் கின் பண்ணனா ஹவ் யூ சி தட், ரைட்? டாக்கர் இன்ஸ்பெக்ட் அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்ட் doc டாக்கர்
PS hyphen A. If I see right, I'll start Docker Jenkins and start பண்றேன். Docker start Jenkins ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட ப்ராசஸ் ஐடி நான் எப்படி பார்க்கணும்னா, யூ கோ டு டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்ட். Why I'm always using T for R? Okay, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ I'll show process ID. We'll have process ID somewhere. Yeah, you could see PID, right? PID is called process ID. If I take this and kill, right? So we know, right, how to kill. Kill -9 is sure short kill. Forcefully, it will kill everything, right? So I'm putting that number. So it got killed. If I see Docker PS, right? -A. See, where is my Jenkins? If you see it about our up on 6 seconds, 6 seconds before it got, but because number one is set panna, right? We set some policy, right? Uh, Somewhere it still started again. See, Jenkins is fully up and running. Might be tried to restart. So either I'll try to see for Ubuntu. Docker inspect Ubuntu. We know what is how to get PID, grep -I PID, right? PID didn't get. Okay. Oh, stopல இருக்கா? Okay, okay, okay. Docker start. Why I'm using T always? Docker start Ubuntu. Okay, it started. I'll grab. See, this is my ID, right? So if I kill it, right? Kill -9 27551. So I killed it. If I see Docker PS -A, my container is in exit state. So இங்க it got failed. நம்ம எதனால ப்ராப்பரா ஸ்டார்ட் ஆகாதனால we set on failure, right? On failure retries, right? It tried to restart it again. ஓகேவா? So we can get it a child process. இதே போலதான் டாக்கரோட மெயின் ப்ராசஸ்ல சைல்ட் ப்ராசஸா கண்டெய்னர் கிரியேட் வாட் எத்தனை கண்டெய்னர் கிரியேட் ஆனாலும் டாக்கர் தான் மெயின் ப்ராசஸ். அது கீழே ரன் ஆகுது சைல்ட் ப்ராசஸ். இஃப் யூ கில் மெயின் ப்ராசஸ், நம்ம டாக்கர் மெயின் ப்ராசஸை கில் பண்ணிட்டோம்னா we can't all containers will get. In case if you want to kill a particular container na, you can use docker inspect adula PID எடுத்துட்டு you can kill that. Okay va? Then runc exit once a container start. Runc oda வேலை பாத்தீங்கன்னா once container it starts and up and running, right? Container runc oda process முடிஞ்சிச்சு. Like whatever the instruction it passes, right? அந்த process எல்லாம் நான் பண்ணிட்டேன், அதனால நான் exit ஆகிறேன். So then process is complete, our container is up and running. Okay va? So you got the point, right? ஒரு workflow create ஆகணும்னா என்னென்ன things it required na, it requires a daemon. First நம்ம CLI கொடுத்த command வந்து it will pass with help of endpoint, it passes to API. With API it creates a
OCI bundle. Container D creates a OCI bundle. என்ன set of instruction create பண்ணணும், நான் ரன் பண்ண சொல்லிட்டா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இட் will create a bundle of instruction. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரன்சிக்கு கொடுக்கும். ரன்சி will process those instruction. என்னென்ன ரிக்வயர்டு அது தேவைப்பட்டுட்டு இட் வில் கிரியேட் a சைல்ட் ப்ராசஸ். டாக்கரோட மெயின் ப்ராசஸ்ல இருந்து இட் வில் கிரியேட் a சைல்ட் ப்ராசஸ் ஃபார் தட் கண்டெய்னர். ஒன்ஸ் த கண்டெய்னர் இஸ் அப் அண்ட் ரன்னிங்னா ரன்சியோட வேலை முடிஞ்சது. ரன்சி இட்ஸ் எக்ஸிட்ஸ், then process is complete. ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிறதுக்கு we used to follow these steps. ஓகேவா? these steps will follow like டாக்கர் டீமன் பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் வந்து இட் வில் பேக்ரவுண்ட் ரிட்டர்ன் லைக் இட் வில் எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேப்பன் இன் லைக் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஓகேவா? ஓ, இதுல எனி டவுட்ஸ் இருக்கா? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருக்கும் பிரமோத். ஓகே ஓகே. ஸோ லிட்டில் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஜஸ்ட் கன்சிடர் மோஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு கண்டெய்னரோட ஒர்க் ஃப்ளோ சொல்லுங்கன்னு சொன்னோம்னா யூ ஹவ் டு சே ஏபிஐ. ஜஸ்ட் சிம்பிள் வேல கூட நீங்க சொல்லலாம். லைக் கண்டெய்னர் அதான் நான் இப்போ என்ன சொன்னேன். லைக் சிஐல கொடுக்குற கமெண்ட் ஏபிஐ வழியா எந்த ஏபிஓ அந்த ஏபிஐ வழியா டேமனுக்கு பாஸ் பண்ணும். டேமன் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டெய்னர் டிக்கு கொடுக்கும். லைக் டேமனோட வேலை பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ மேனேஜர். ஒரு டாஸ்க் வருதுன்னா அது டாஸ்க் வாங்கி எப்படி எம்ப்ளாயிஸ்க்கு அசைன் பண்ணுவாரோ அதே போல அந்த டாஸ்க் ஒன்று வந்த உடனே கண்டெய்னர் டிக்கு அசைன் பண்ணுது. ஸோ இதுதான் என்கிட்ட எனக்கு சிஎல்ஐல இருந்து வந்த லைக் கமெண்ட் இதே போல பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்ல கண்டெய்னர் டி வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து ரெடி பண்ணி ரன்சி கிட்ட கொடுத்துடும். ரன்சி தான் வந்து கண்டெய்னரோட கிரியேஷனை லைக் ரன்சி இஸ் கால்ட் பிரெயின் ஆஃப் யுவர் கண்டெய்னர். என்னென்ன வேணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு அது வேலை முடிஞ்ச உடனே அதோட ப்ராசஸ் எக்ஸிட் ஆயிட்டு நம்மளோட கண்டெய்னர் லைக் ஒரு லாஸ்ட் வுட் பி ரைட் கண்டெய்னர் ஷுட் பி அப் அண்ட் ரன்னிங். ரைட், கண்டெய்னர் அப் அண்ட் ரன்னிங் ஆனோடனே த ஃப்ளோ வில் கம்ப்ளீட்ஸ். ஓகேவா? So from this we completed this Docker container. We completed all topics I covered. கண்டெய்னர்ல பண்ணிட்டோம். the next பாத்தீங்கன்னா will go Docker images. ஓகேவா? Docker imagesல தான் will be see ஸோ இதுல தான் நம்ம வந்து டாக்கர் இமேஜ் கண்டெய்னர்ஸ் லேயர்ஸ். நம்ம ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு லேயர்ஸா வருது பார்த்துருக்கீங்களா? லைக் வேர் இஸ் தட் ஓகே, இட் காட் ரிஸ்டார்டட். ஒரு லேயர்ஸ் என்ன, எத்தனை லேயர்ஸ் இருக்கு, தென் நம்மளோட இமேஜ் வந்து நம்ம சர்வர்ல எவ்வளவு ஸ்பேஸ் பிடிக்குது. ஸோ தோஸ் திங்ஸ் வில் பி ஷோயிங். எப்படி புல் பண்றது, புஷ் பண்றது. த மெயின் வுட் பி இதுல பாத்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் கிரியேஷன். எப்படி நம்மளோட கஸ்டம் பில்ட் நம்ம பண்ண போறோம், அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் டாக்கர் ஃபைல் யூஸ் பண்றோம்னா மோஸ்ட்லி வில் யூஸ் அப் டு ஒரு 16 பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா 16 பேராமீட்டர்ஸ் தான். அந்த பேராமீட்டர்ஸ்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் வி மாஸ்டர் தட் 16 பேராமீட்டர், ரைட், யூ ஆர் குட் டு ரைட் டாக்கர் ஃபைல் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ரீட் த டாக்கர் ஃபைல். ஸோ அந்த 16 பேராமீட்டர்ஸ் என்னென்ன அது பார்க்குறோம். தென் வில் டூ ஒன் ஆர் டூ சாம்பிள், ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ், மினி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வில் ரன் அண்ட் சி. then we can conclude docker image. இந்த டாபிக்கை கன்க்ளூட் பண்ணிட்டு I'll add docker volumes இருக்கு, then docker compose இருக்கு, multi stage. I will add those topics here. We'll see one by one. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்ததுல எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணா கரெக்டா இருக்கும் பிரமோத். ஓகே. So I'll give this document. I'll upload to our நம்ம GitHubல நான் அப்லோட் பண்றேன். You will see and go through the recordings. So recordings ஒரு வாட்டி go through பண்ணுங்க. I believe you have time. Saturday time இருக்கு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் தான் we'll meet it, right? So ரிவ்யூ பண்ணுங்க. have your questions ready before tomorrow our class starts, right? We will answer your questions. In case of இது வரைக்கும் அசைன்மெண்ட் பண்ண கொடுத்ததை நீங்க யாரா பண்ணிருந்தீங்கன்னா you can showcase that. Okay?
Otherwise, we will continue with the Docker images. Okay, yesterday I didn't take classes, right? So we'll try to have like few topics from Docker images. Okay, or the basics till like pull and push இருக்கு நம்ம பார்த்துட்டு we'll close for the week. Okay. Okay. So if you don't have question, we can wind up for the day and we'll meet tomorrow. Tomorrow 7:30 p.m. Okay. Fine, right? Saturday, right? Tomorrow 7:30 p.m. works for everyone, right? Yeah, yes, bro. Okay, wonderful.